So 10th NIS 13th lesson channels of distributions. இந்த channels of distribution என்னன்னாக்கா எப்படி ஒரு விஷயம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இந்த கூட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் தான் இதில் இந்த டாப்பிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 13.1 மீனிங் ஆஃப் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். Channels of distribution na enna meaning appadina, you know that the main purpose of trade is to supply goods to the consumers living in the far off place. As goods and services move from producers to consumers that may have to pass through various individuals. Let us take an example. A farmer living in Srinagar has an apple orchard. Once the apples are ripened, he sells the apples to the agent of Delhi. The agent collects the apples from Srinagar, packs them and sells them to the wholesaler of the Delhi fruit market. The retailer buys the apples from the wholesaler in a small quantity and sells them into the consumers. Finally, we purchase the apples from the vendor as per our requirement. Thus, we find while coming from the producer at Srinagar, the product reaches to the consumer by passing through several hands like agent, wholesalers and retailers. All these three channels are called middlemen. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற எல்லா பொருளும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்குது. அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநகரில் வந்து நமக்கு காஷ்மீரில் இருக்குது ஸ்ரீநகர். அந்த ஸ்ரீநகரில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆப்பிள்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்பிள்ஸ் வந்து ஒரு ஃபார்மர் அங்கே வந்து விளைவிக்கிறாரு. அது எப்படி நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அந்த ஃபார்மர் வந்து ஸ்ரீநகரில் இருக்க ஃபார்மர் வந்து அந்த ஆப்பிளில் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு ஹோல்சேலருக்கு விற்பார். அந்த டெல்லியில் இருக்க ஹோல்சேலர்கிட்டருந்து யார் வாங்குவாங்க? ரீட்டைலர்ஸ். அங்கே இருக்க ரீட்டைலர்ஸ் வாங்குவாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நாம் கடையில் போய் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இத்தனை மிடில்மென் இருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம கைக்கு வருதுனாக்கா இத்தனை மிடில்மென்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So these middlemen are the connecting links between producers and goods. On one side, the consumers, on the other side. They perform several functions such as buying, selling, storage, etc. These middlemen consist of channels of distributions of the goods. Thus, a channel of distribution is route or a path along which goods move from producers to ultimate consumers. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்க மிடில்மென்ஸ்னால தான் எங்கேயோ இருக்க பொருள் வந்து நமக்கு நம்ம வீட்லேயும் வந்து கிடைக்கிற மாதிரி நடக்குது. ஸோ இதில் நடுவில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுனாக்கா, பையிங் இருக்குது, செல்லிங் இருக்குது, ஸ்டோரேஜிங் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மிடில்மெனோட வேலையை அப்படின்னு சொல்கிறாங்க. த ரூட் டேக்கன் பை த கூட்ஸ் as they move from producers to consumers is known as channel of distribution as shown by the following figure. இந்த ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கன்சியூமர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு பேர் தான் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் இப்போ இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. இந்த பிக்சர் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொடியூசர்ஸ் யார்கிட்ட விற்கிறாங்க? ஹோல்சேலர்ஸ் கிட்ட விற்கிறாங்க. அதாவது இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து ஹோல்சேலர்ஸ் வாங்குகிறாங்க. அப்புறம் ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலுக்கு விற்கிறாங்க. இல்லாட்டி ரீட்டைலர்ஸ் வந்து ஹோல்சேல் எடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ரீட்டைலர்கிட்ட வந்து கன்சியூமர்ஸ், நாம் கன்சியூம் பண்ணணும், கிடச்சிட்டு நாம் வாங்குகிறோம். இதுதான் ஒரு ப்ராசஸ். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதே பிக்சரில் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹோல்சேலர் வாங்குறாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் டைரெக்டாக ரீட்டைலருக்கு விற்கிறாங்க. ஸோ அது கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் ரீட்டைலர்கிட்ட வந்து கன்சியூமர்ஸ் நாம் வாங்குகிறோம். இன்னொன்று என்ன நடக்குதுதாங்க மூணாவது பிக்சரில், ப்ரொடியூசர்ஸ் டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கே விற்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஹோல்சேலருக்கும் விற்கிறாங்க, ரீட்டைலர்ஸ்க்கும் விற்கிறாங்க, ரீட்டைலர்ஸ் மூலமாக கன்சியூமர்ஸ்க்கும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு மூணு விஷயமும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நவ் 13.3 டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ். என்னென்ன வகையான சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். Normally, goods and services pass through several hands before they reach in the hands of the consumer for use. But in some cases, producers sell goods and services directly to the consumers without involving the middlemen in between them, which can be called as direct channel. So there are two types of channels, and one direct channel and the other indirect channel. Direct channel includes the producer and consumers, while indirect channel are various types.
ஸோ என்ன சொன்னாங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நமக்கு பார்த்திங்கனாக்கா பொருள் வந்து 2 வகையாக வருது, 3 வகையாக வருது. ஒன்று வந்து டைரெக்டாக ப்ரொடியூசர்ஸே நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் அவங்க பொருளை விற்கிறாங்க. இன்னொன்று அது வந்து டைரக்ட் சேனலுங்கிறாங்க, இன்னொன்று இன்டைரக்ட் சேனலுங்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கீழே சேனல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் பார்த்திங்கனாக்கா 5 சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஏஜென்ட்டுக்கு போகுது, இது ஃபஸ்ட்டு ஒன்று. ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஏஜென்ட்டுக்கு போகுது, ஏஜென்ட்லேருந்து ஹோல்சேலர்கிட்ட போகுது அந்த பொருள். ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டெயிலர் வாங்குறாங்க, ரீட்டெயிலேருந்து கடைசியாக கன்சியூமர்ஸ் நாம் வாங்குகிறோம். இது ஒரு சேனல். செகண்ட் சேனல் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்கிட்டேருந்து ஹோல்சேலர் வாங்குறாங்க, ஹோல்சேலர்லேருந்து ரீட்டெயிலர் வாங்குறாங்க, ரீட்டெயிலர்லேருந்து கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. இது செகண்ட் சேனல். தேர்டு வந்து ப்ரொடியூசர்கிட்ட டேட்டா ஏஜென்ட்டு வாங்குறாங்க, ஏஜென்ட்லேருந்து கன்சியூமர் டேட்டா வாங்கிக்கிறாங்க. இது 3வது சேனல். 4வது சேனல் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்லேருந்து ஹோல்சேலர் வாங்குறாங்க, ஹோல்சேலர்லேருந்து கன்சியூமர் டேட்டா வாங்கிக்கிறாங்க. இது 4வது சேனல். 5வது பார்த்தா ப்ரொடியூசர்லேருந்து ரீட்டெயில் வாங்குறாங்க, ரீட்டெயிலேருந்து கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. இது 5வது சேனல். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு பொருளும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் ஒவ்வொன்றும் நமக்கு இப்படி தான் கிடைக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருள் ஒவ்வொன்றும் இப்படி தான் கிடைக்கிது. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விக்கிலேயோ இல்லை ஜெப்டோலேயோ இல்லை ஜொமேட்டோலேயோ இல்லை இன்ஸ்டாமார்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை டிமார்ட் பார்க்கலாம். இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல் தான் யூஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி வெளியே கடையில் கிடைக்கிற ஒரு பொருள் அதே பொருள் வந்து நமக்கு ஆன்லைனில் கம்மியாக கிடைக்குன்னாக்கா, இதுதான் டைரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டேரெக்டாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த மிடில்மேனுக்கு கொடுக்குற கமிஷன்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுனால அந்த கமிஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ஸாக கொடுக்குறாங்க. இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இதில் காமன் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதாவது டைரக்ட் சேனல் இருக்குது. இப்போ நம்ம படித்த மாதிரி இந்த 5 இது படித்த மாதிரி டைரக்ட் சேனல் இருக்குது, இன்டைரக்ட் சேனல் இருக்குது. ஸோ அது என்னன்ட்டு நாம் டைரக்ட் சேனல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரொடியூசர் டைரெக்டாக எந்த மிடில் மேன் இல்லாமல் கன்சியூமருக்கே ப்ராடக்ட் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த மாதிரி கம்பெனினாக்கா பாட்டா கம்பெனி இருக்குது, HPLC கம்பெனி இருக்குது, லிபர்ட்டி ஷூ கம்பெனி இருக்குது. இவங்க எல்லாமே ஓன் ரீட்டைல் ஷாப் தான் வச்சுருக்காங்க. ஸோ டைரெக்டாக அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஒரு சில சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது, சர்வீஸ் டைரெக்டாக கொடுக்குறாங்க. அதாவது பேங்க் ஆகட்டும், இல்லை டெலிஃபோன் கம்பெனி ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆகட்டும், இதெல்லாமே டைரக்ட் சேனலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் சேனலில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நமக்கு வந்து ப்ரொடியூசர் ரீட்டெயில்கிட்ட கொடுப்பாங்க, ரீட்டெயில் கன்சியூமர்கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற அரிசி ஆகட்டும், இல்லை பருப்பாகட்டும், இல்லை வீட்டு பொருளாகட்டும், கிச்சன் பொருளாகட்டும், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தான் வருது. அதே ஆட்டம் பார்த்திங்கனாக்கா ப்ரொடியூசர்ஸ் ஹோல்சேலர்ஸ்க்கு விற்பாங்க, ஹோல்சேலர்ஸ் ரீட்டெயில்ஸ்க்கு விற்பாங்க, ரீட்டெயில்ஸ் கன்சியூமர்ஸ்க்கு விற்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, இந்த பேட்டிஸ் இதெல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து பெரிய லெவலில் வாங்கிட்டு நமக்கு வந்து சின்ன லெவலில் அவங்க கன்சியூமருக்கு விற்கிறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் பஜார்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி ப்ரொடியூசர்லேருந்து ஹோல்சேலர் ரீட்டெயிலேருந்து கன்சியூமர்ஸ் வாங்குகிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில்